ஆசீர்வதியுங்கள். பதிரம்மா தங்கையே நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். வாங்கிட்டீங்களா? நல்லா கொடுத்தாரா? கொடுத்தாருமா. ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? நல்லா கொடுத்தாரு. வாங்கி உனக்கு பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். ஏமா அங்க ரூம காலி பண்ண சொல்லிட்டா ஊருக்கார. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு சாமிக்கு ரெண்டு குண்டு அது வாயில வச்சு மொண்டு சரியா பாக்குறேன். பல கோடி நூறாண்டு வாழ்கை. என் சிந்தை குளர வைத்த சொல்லும் தமிழ் செல்வியே வந்தாரை வாழ வைக்க வந்தவள் நாட்டிலே வந்த முறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்கை வளர்கே வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். ஆக இந்த வரவேற்பை கண்டு மெச்சினே யாரை எப்படி வணங்க வேண்டும் என்கிற நியதி தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பக்தன் சிவனுடைய கோவிலுக்கு போறாரு. அந்த சிவனை எப்படி வணங்க வேண்டும், எந்த இடத்துல நின்று வணங்க வேண்டும் என்கிற நியதி தெரிந்து அவரை வணங்க வேண்டும். பெருமாள் ஆலயத்துக்கு சென்றால் எப்படி வணங்கி இருந்து எழுந்து வர வேண்டும் என்கிற நியதி தெரிய வேண்டும்.
விநாயக பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றால் கொட்டிட்டு முக்கி போட்டு வணங்கி வர வேண்டும். அப்படி ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கக்கூடிய நிலையிலே தெய்வ பிறப்பாக இருக்கக்கூடிய என்னை எப்படி வணங்கினாய் என்று உன்னிடத்திலே கேள்விகள் கேட்க வேண்டும். பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதற்காக தொட்டனைத்துறை மணற்கேணி மாந்தரைக்கு கட்டணைத்துறை அறிவு என்று சொன்னார்களே. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்பட வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க இடம் சிறக்க வேண்டும் அல்லவா? இந்த இடத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகனுடைய அருள் ஆசி என்னுடைய ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. இருப்பினும் கூட உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்பதற்கு முன்னாலே உனக்கு ஒரு வாழ்த்துறை கொடுக்க வேண்டும். அந்த வாழ்த்தை ஆக நாடி என்ற பொறுப்போடு இருக்கக்கூடிய தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட வாழ்த்து? அஞ்சலி. பொன்னொன்று கண்டே பெண்ணங்கு இல்லை என்று நான் சொல்ல வேண்டுமா? ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? மரகதவல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோளம். கண் கொண்ட தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களிலே நின்ற நீர்கோளம். நெஞ்சாங்கூட்டி நீயே நிற்கிறாய், நாதஸ்வர ஓசையிலே தேவன் என்று ஆடுகிறார். சேர்ந்து வரும் மேடையிலே தேவி நடமாடுகிறார். பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, மகளே பாமாலை பாடவா, பாமாலை பாடவா. வாழ வேண்டும் என்பதை தொட்டனைத்துறை மணற்கேணி மாந்தரைக்கு கட்டணைத்துறை அறிவு என்று சொன்னார்களே. மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். உன்னிடத்திலே விவரம் கேட்கலாமாமா? கேளுங்கள் சுவாமி. இந்த சிறிய வழி சிற்றறிவு கேட்டியவரை தாங்களிடம் பதில் சொல்கிறேன்.
அற்புதமாக சொன்னீர்கள். ஏதோ எனக்கு தெரிந்த சிற்றறிவின் பிரகாரம் இந்த பதிலை கொடுக்கின்றேன். தெரியாத விவரங்கள் இருந்தால் உங்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பணிவு வருகின்ற பொழுதுதான் பதவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக இருப்பினும் கூட உங்களிடத்தில் இந்த இடத்துக்கு பேர் என்னமா? குறிஞ்சி நிலம் சாமி. குறிஞ்சி நிலம் எதை சார்ந்திருக்கு? தொண்டை நாட்டை சார்ந்திருக்கு. தொண்டை நாடு எதை சார்ந்திருக்கு? ஏன் எதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இடத்துக்கு பேரு வேலுமலை சாரல் குறிஞ்சி நிலம். இந்த உங்களுடைய குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகன் தானே? ஆமா. எதுக்காக வந்திருக்கீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை. யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக நீங்க தான் வரணுமா? நாங்க தான் வரணும். ஏன் வேற யாராவது வரக்கூடாதா? அதான் சுவாமி, எங்களுடைய குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் அதை பெண்கள் பாதுகாப்பதும் எங்களுடைய குல வழக்கம். அதனால ஆண்கள் உழுது பயிரிடுவதும் அதை பெண்கள் பாதுகாப்பதும் எங்களுடைய குல வழக்கம். கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்கு? பறவைகளை விரட்டுறதுக்கு. ஏன் பறவை விரட்டணும்? திணைய கொய்துல ஏன் கொய்து விட்டு போட்டு ரெண்டு அரிசியை சாப்பிட்டு போனவங்க முதல்ல குறைய போகுது. அதான் சுவாமி, இறைவனுக்கு படைக்கக்கூடியது, அதை எச்சப்படுத்த விடலாமா? அதுக்காக தான் பறவைகளை விரட்டுறோம். எச்சில் பட்டாலும் பரவாயில்லை, எச்சம் படுத்தி விடக் கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா எச்சில் அப்படின்றது வாய் வழியாக வரக்கூடிய நீராகப்பட்டது. ஆனா எச்சம் அப்படின்றது என்னது? மலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கழித்த பொருளை இறைவனுக்கு படைக்க முடியாது. பறவைகளுடைய மலம் ஜலம் பட்டு விட்டால் இந்த திணையை முருகனுக்காக படைக்க முடியாது. என்னென்ன திணை இருக்கு? கருந்திணை, செந்திணை. கருந்திணை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கும், செந்திணை செந்தில் வடிவேலனுக்கும். ஏன் கருந்திணை அவரு கொடுத்துட்டு செந்திணை நீங்க எடுத்துக்கலாமே? செந்திணையாகப்பட்டது குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். சரி, அதனால முருகனுக்கு குளிர்ச்சியாக படைக்கலாம் அப்படின்றதுக்காக படைக்கிறோம். முருகன் எங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள்? சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து. எத்தனை தீப்பொறிகளாக? 6 தீப்பொறிகளாக. 6 தீப்பொறிகளை சுமந்து சென்றவர்கள் யாரு? அக்னி பகவானும் வாயு பகவான் சுமந்து சென்று எந்த ஓடையில விட்டார்கள்? எந்த பொய்கையில விட்டார்கள்? சரவண பொய்கையில விடுகின்றார்கள். அப்ப சரவண பொய்கையிலே தண்ணீரில் விடுகின்ற பொழுது அதற்கு மேலே இருக்கக்கூடிய தாமரை மலர்களே தவழ்ந்தான். ஒரு திரு முருகன் உதிர்த்தெழுந்தான் உலகத்தில் உய்யம் பெருகே. ஆக இருப்பினும் குலக்கடவுள் முருகன் தானே பறவைகளை வெட்டுவதற்காக வந்திருக்கீங்க. ஆக முருகனுடைய அப்பா பேர் என்னமா? சிவபெருமான். சிவபெருமான் தானே? சிவனுக்கு உருவ வழிபாடுகள் இந்த உலகத்தில் உண்டா? கண்டிப்பாக உருவமாகப்பட்டது இல்ல. உருவம் இல்லை. இல்ல 3 இடத்துல இருக்கு. இருந்தாலும் மற்ற இடங்கள்ல பூராமே உருவ வழிபாடு இல்லாமல் என்ன வழிபாடு? லிங்க வடிவம் தான் சாமி. ஒவ்வொரு ஊரிலையும் பாருங்க. ஆக இன்றைக்கு காசியிலே விஸ்வநாதர் விசாலாட்சியாக, திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவடியார் கோவிலே ஆத்மநாதராகவும் யோகாம்பாளாகவும் அப்ப லிங்க வடிவத்திலே சிவன் மக்களை காத்து வருகின்றார். இதுதான் நம்ம நெய்யதி போட்டிருப்பது பட்டை. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய பசுபதி பாசம். இந்த முப்பட்டைக்கு சொந்தக்காரன் யாரு? சிவன் தானே? சிவனுக்கு இந்த உலகத்திலே 1008 சைவ ஸ்தலங்கள் உண்டு. சிவனுக்காக 1008 உண்டு. வைணவ ஸ்தலங்கள் 108 உண்டு. அப்ப அந்த இடத்திலே ஒவ்வொரு லிங்கங்களும் 108 ஆலயம் இருக்கா இல்லையா? இந்த 108 ஆலயத்திலே ராவணனால் உருவாக்கப்பட்ட லிங்கம் எந்த ஊர்ல? பண்டுவிழிகர் கண்ணி. கொஞ்சம் யோசிங்க. கேட்கிற கேள்விக்கு பூராமே பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல சிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல சிக்கணும் அப்படின்னு நான் ஒரு நினைப்போடு வந்துகிட்டு இருப்பேன். கரெக்ட் காத்து புரட்டும் அப்படி மாறி 1008 சிவ ஆலயம். இந்த 1008 சிவ ஆலயத்திலே எல்லா ஆலயத்துக்கும் பெருமை உண்டு. சிவன் கோவில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இலங்கையை காத்தானே சுத்த தமிழன் ராவணன். இந்த ராவணனால் நிறுவப்பட்ட லிங்கம், அவனால் ஒரு கோவில் உருவானது. மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அது. மிக பிரமாண்டமான ஸ்தலம். எந்த ஸ்தலம்? ராவணை கெட்டவேன்னு சொல்றாங்க. அந்த கெட்டவன் நிறுவிய லிங்கம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆலயமாக இருக்கின்றது. அது எப்படி அவன் உன்ன அங்கே வைப்பான்? அதுவும் தமிழகத்துக்குள்ள, இந்தியாவுக்குள்ள. அவன் இலங்கையை சேர்ந்தவன் தானே, அங்கிருந்து இங்கே எப்படி வச்ச அப்படிங்கிற ஒரு தோரணையோடு கதையின் பிரகாரம் போக வேண்டும். வண்டுவெளி கற்கண்டு மொழி மாறி நீ வாழ்ந்திருக்கும் நல்ல சொல் கோதை. வண்டுவெளி கற்கண்டி மொழி மாதே, வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே மாதே மாதே, வண்டுவெளி கற்கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே. மொழி மாதி நீ வாழ்ந்திருக்க நாடக சொல் கோதைமா. பாடலாமாங்க?
பாடலாமா? இல்ல அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு புள்ளியை வச்சுட்டாரு நாரதரு, பாடலாமா இல்ல புள்ளியை அகற்றலாமா? இந்த அம்மா கேள்விக்கு பதில் சொல்லணுமா பாடணுமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கேட்கறது இல்ல, கருத்து இருக்குல்ல, பதில் சொல்லணும்ல, அதான உண்மையும் கூட. சம்பளம் மட்டும் வாங்கிட்டு போக தெரியுது, அப்புறம் சொல்லவா பாடவானா? இது எப்படி? சோறு மட்டும் திங்கவா வேணாமான்னு கேட்டீங்களா? இந்த பதில் சொல்லுவோம். அப்போ முருகேசன் வீட்டில் சாப்பிட்டீங்கல்ல, முருகேசன் நான் சாப்பிடவா வேணாமான்னு கேட்டுச்சா? இல்லை இல்லை, உரிச்சு போடுவேன். நான் கதையா நடத்தணும்னு நினைக்கிறேன். என்ன ஆடா? ஆமா, ஆடு உரிச்சு தான் போட்டா. அதுதான் சாப்பிட்டீங்களா? கேட்ட ஒண்ணு தெரியும் இல்ல தெரியாது. ஒண்ணு யாரும் கிரீடம் வைக்க போறது கிடையாது. ஏன்னா தலைவிங்கிற பொறுப்புல இருக்கீங்க. நீங்க இருக்கக்கூடிய பொறுப்பு தலைவி என்கிற பொறுப்பு. தலைவி என்கிற பொறுப்புல இருக்கின்ற பொழுது ஒரு நாரத மகரிஷியை சந்திக்கக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா, அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியோ, ஈசத்துவோ, வசுத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கற்ற நாரதன். வள்ளிக்கு அஷ்டமா சித்துக்களுக்கு தன்மை உண்டு. அப்ப எனக்கு இணையா தானே நீங்க இருக்கீங்க. அப்ப நான் படித்த கல்வியை நீங்கள் தானே படிச்சிருப்பீங்க. சொல்லவா வேண்டாமான? இது என்ன குருட்டுத்தனமான கேள்வி? சொல்லிவிட்டு பாடு. சொல்ல முடியல, உள்ள போயிரு, நான் பாடிக்கிறேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, ஏதாவது ஒரு இடத்துல நின்று சொல்லிட்டு கேள்விக்கு பதில். நீ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னை விடக்கூடாது. நான் போற போக்கில் உன்னை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். நீ கேள்வி கிடைன்னு வச்சீங்கன்னா நீ பதில சொல்லிவிட்டு தான் பாடணும். பேசு, நீ இப்படித்தான் நான் பேசுவேன். ஆக இவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் பாடணுமா? யார் என்ன ஏஜென்ட் அப்படியா சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? பாடிட்டு சொல்லுங்க, பாடிட்டு சொல்லுங்க. இல்ல என்னமா பாடிட்டு சொல்லுங்கன்னா கேள்வி கேட்டது நீங்க இல்ல, நான் ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சம்பளத்தை பத்தி பேசுறாரு, சாப்பாடை பத்தி பேசுறாரு. எல்லாரும் சாப்பாடு அருமையாகத்தான் இருந்துச்சு. இங்க தின்ன வாய் மாதிரிதான் அங்கேயும் தின்னுச்சு. இல்லன்னு யாரு சொன்னது? பேசுறதுதான் பேசிக்கிறேன். சரிங்களா? பேச விட்டு பேசணும். என்ன கரண்ட் காட்டுக்கு மறுபடியும் அப்படி மாறினா என்ன சொல்லுங்க? என்ன கேள்வி? சிவனுக்கு ஒரு நெட்டியில என்ன பட்ட போட்டுக்குன்னு கேட்டேன். சிவன் சின்னம்னு சொன்னேன். என்ன அதுக்கு பேருன்னு கேட்டேன். பசுபதி வாசம்னு சொன்னேன். யாருக்கு உகந்தது? சிவனுக்கு உகந்தது. சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள் உண்டு? 1008 ஆலயம். இந்த 1008 ஆலயத்துல திருப்புறந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில் ஒன்று. இந்த 1008ல பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஆவுடையார் கோவில். இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருமா? அவ்வளவுதானே வரும். அவ்வளவுதானே வரும். 28 அவ்வளவுதானே வரும். அப்ப தமிழகத்துக்குள்ளே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்க்க திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவி உடையார் கோவில், அதுவே ஆவுடையார் கோவிலாக மாறியது. ஆவி உடையார் கோவில் தான். பச்சரிசியை அவிச்சு, புழுங்கரிசியை சாதமா வடிச்சு ஓலப்பாயில விரிச்சு பாகற்காயும் எந்த கோவிலையாவது கசப்பான பொருள் கொடுப்பாங்களா? எந்த கோவிலையாவது கசப்பான பொருள் கொடுப்பாங்களா? ஆனா ஆவுடையார் கோவில்ல மட்டும் உண்டு. அந்த தெய்வத்துக்கு பேரு ஆத்மநாதர்னு பேரு, அம்பாளுக்கு பேரு யோகம்பாள்னு பேரு. அப்ப அந்த லிங்கம், அந்த கோவில் உருவாக காரணம் தெரியுமா? பாண்டிய நாட்டிலே பிறந்தாரி திருவாத ஊரிலே மாணிக்க வாசகர் நிறுவியது அந்த ஆலயம். அப்ப அந்த நரிக்குடிக்கும் பெருமை இருக்கு, அதே மாதிரி மங்களத்துக்கும் பெருமை இருக்கு. அவருக்கு அந்த இடத்துக்கு சம்பந்தம் இருக்கு. 700 வெள்ளிக்காசுகளை கொடுத்து மாற்றிய குதிரை வாங்க மாற்றிய இடம் தான் 700 மங்கலம். நரிய கொண்டு வந்து கட்டியாச்சு, பரிய கொண்டு வந்து கட்டியாச்சு. பரினா குதிரை. அந்த குதிரை ஊரா சிவனுடைய லீலையாலே நரியாக மாறியது. நரி குடி கொண்டு கட்டி இருந்த இடம் நரிக்குடி. அப்ப ஊர் இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் பெருமை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கு. அதாவது சாமி கேக்குறது தவறு இல்ல. இப்ப வந்த உடனே கேட்கலாம். நாரதர் அப்படின்ற தோற்றத்துல வர்றோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்கலாம். கேட்கறது தவறு இல்ல. எந்த இடத்துல கேட்கணும், எந்த நேரத்துல கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்கணும். சரிங்களா? நேரம் ஆகி இருக்குது. வந்தமா 4 பாட்டை பாடணுமா, முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கத்தி 4 வசனத்தை பேசணுமா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டு நீங்க என்ன ஏகிட்ட கேள்வி கேட்கறீங்க? அதாவது கேட்கறது தவறு இல்ல. நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் திருப்பி கேட்பேன். எதிர்காலத்துல எச்சில துப்புனோம்னா எங்க வந்து விழுகும் தெரியுமா? எங்க? நம்ம மேலதான் வந்து விழுகும். ஆமா. நான் கேள்வி கேட்கும் போது நீங்க கேட்க மாட்டியா? சுவட்டுல பந்த வீசணும்னா பிடிக்க தெரிஞ்சிட்டா பிடிச்சிருவான், அறிவாளி. ஆமா. பிடிக்க தவறிட்டா
முகர உடைஞ்சு போகும். ஒரு அறிவாளி என்ன செய்யணும்? அந்த ஸ்பெட்ல வீசுற அதை சரியா பிடிக்க தெரியணும். ஒன்னும் பிடிக்க தெரியணும், இல்லைன்னா அதை விட்டு ஒதுங்க தெரியணும். இது ரெண்டும் தெரியலைன்னா முகர உடவிட்டு போம்டான்ட்ட. நான் அறிவாளியா இருக்கேன், முடிஞ்சா சோதிச்சு பாரு. அறிவாளியா இருக்கேன். அறிவாளியாக அதாவது சாமி யாரும் தெரிந்தவர்கள் இல்ல, யாரும் தெரியாதவங்களும் இல்ல. ஒவ்வொரு இடங்கள்ல யாரா இருந்தாலும் தவறிடுவாங்க. என்னதான் நம்ம படிச்சுக்கிட்டு வந்தாலும், என்னதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்ல தவறிடுவாங்க. ஆக அந்த விதத்துல கேட்டீங்க. வந்த உடனே ஒரு சின்ன பிள்ளை, ஒரு காட்டுக்குள்ள நிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைய பார்த்து கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ராவணனால உருவாக்கப்பட்ட சிவலிங்கமாகப்பட்டது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா வளவலன்னு பேச விரும்பல, முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சுருக்கமா சொல்லிடணும் இல்லையா? அதனால இந்த ராவணனாகப்பட்டவன் என்ன செய்யறான்? சிவபெருமானை நோக்கி போறான். எதுக்காக? ஆத்மலிங்கத்தை பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சிவபெருமானை நோக்கி போறான். அப்படி போகும் பொழுது சிவபெருமான கிட்ட போய் கேட்கிறான், சிவபெருமானே, நான் உங்களுடைய மிகப்பெரிய பக்தன். ராவணனாகப்பட்டவன் மிகப்பெரிய பக்தன். அப்ப என்ன செய்யறான்? நான் உங்களுடைய மிகப்பெரிய பக்தன், எனக்கு உங்களுடைய ஆத்மலிங்கமாகப்பட்டது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். யாரு? ராவணனாகப்பட்டவன். இதை தட்டி கழிக்க முடியல, ஏன்னா பெரிய பக்தனாகப்பட்டவன். அப்ப அவன் கேட்கிறான், என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சிவபெருமானை எடுத்து கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. என்ன? இந்த சிவலிங்கத்தை உன்னுடைய கையிலேயே இருக்கணும். தப்பி தவறி போற வழியில எங்கிட்டாவது வச்சுட்டு அப்படின்னா அதை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கொள்கையை வைக்கிறாரு. ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ராவணன் என்ன செய்யறான்? ஆகா, இதை நம்ம பத்திரமா கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறான்? கையிலேயே சுமந்து கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். ராவணனாகப்பட்டவன் மனித பிறவிதானே எடுத்தான். ராவணனாகப்பட்டவன் தெய்வம் இல்ல, மனித பிறவிதானே எடுத்தான். அப்ப மனிதனுக்கு உண்டான தேவையான சில பல காலை கடன்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த ராவணன் போற வழியில என்ன செய்யறான்? சிறுநீராகப்பட்டது அவனுக்கு வருது. இதை பார்த்த உடனே இதையும் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இதை தரையிலையும் வைக்க முடியாது, என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு விநாயக பெருமானாகப்பட்டவர் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக உருவெடுத்து வர்றாரு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி உருவெடுத்து வர்றாரு. அப்படி வரும் பொழுது இந்த ராவணனாகப்பட்டவன் என்ன செய்யறான்? அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யி அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம லிங்கத்தை அவன் கொண்டுட்டு வந்தான் இல்லையா, அந்த லிங்கத்தை அந்த சின்ன பிள்ளை கையில கொடுத்துட்டான். கொடுத்துட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன், அது முடியும் இந்த லிங்கத்தை கீழே வச்சிடாத, உன்னுடைய கையிலேயே சுமந்துக்கிட்டு அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அது சின்ன பையன் என்ன செய்யறான்? ஐயா, நீங்க போறது தவறு இல்ல, நீங்க போனீங்க அப்படின்னா நான் 3 முறை உங்களை கூப்பிடுவேன். இந்த 3 முறை கூப்பிடும் பொழுதும் 3 முறை கூப்பிடுறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்க கையில கொடுத்துறேன். அப்படி நீங்க வர தவறிட்டீங்க அப்படின்னா இதை தரையிலேயே வச்சுட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். யாரு? விநாயகர் பெருமானாக உருமாறி வந்த அந்த சின்ன பையன் சொல்றாரு. இப்ப சொன்ன உடனே என்ன ஆகுது? ராவணனும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போய் சிறுநீராகப்பட்டது கழிச்சுட்டு இருக்கான். அப்படி கழிச்சுக்கிற பொழுது இந்த சின்ன பையன் என்ன செய்யறான்? 3 முறை கூப்பிட்டு பாக்குறான். ஐயா ஐயா அப்படின்னு 3 முறை கூப்பிடுறான். இந்த 3 முறை கூப்பிடும் பொழுதும் ராவணனாகப்பட்டவன் வர தவறிட்டாரு. இதை பார்த்த உடனே என்ன ஆகுது? அந்த சின்ன பையன் என்ன செய்யறான்? அந்த லிங்கத்தை அந்த இடத்துலயே வச்சுட்டு போயிட்டான், மறைஞ்சிட்டான். ஏன்னா விநாயக பெருமானாக உருவெடுத்து தானே வந்தாரு. ஆக அவர் அந்த இடத்துல வச்சுட்டு மறைஞ்சிட்டாரு. உடனே ராவணன் வந்து பாக்குறான். அதை எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறான், எடுக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறான். ஆனாலும் அவனால முடியல. அப்ப அவன் என்ன செய்யறான்? அந்த இடத்துல அவனுடைய கையை விட்டு தவறிய அவன் தானே கொண்டுட்டு வந்தான். அவன் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல அமர்ந்ததால திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த லிங்கமாகப்பட்டது அமர்ந்துச்சு. ஆக அந்த லிங்கத்தை இன்னும் முடிய எடுக்க முடியல, தரையோட தரையாக அமர்ந்துருச்சு. ஆக ராவணனாகப்பட்டவன் கொண்டுட்டு வந்து அந்த லிங்கமாகப்பட்டது பெயர் எடுத்தது அப்படின்னா திருக்கோஷ்டியூர் என்ற இடத்துலதான் அந்த லிங்கமாகப்பட்டதை வச்சு இன்னமும் சிறப்பாகப்பட்டது நடக்குது. எங்க நாரதர் இங்க அவர் எங்க எப்படி சொல்றீங்க? எந்த ஊர்ல உருவானது? எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? எந்த ஊர்லயே அதாவது ஒரு சமாளிக்கிறீங்களா? சமாளிக்கல. ஒரு திருக்கோஷ்டியூர் என்ற இடத்துல அந்த லிங்கமாகப்பட்டது வைத்த உடனே அந்த இடத்திலே அமர்ந்துருச்சு. ஆக ராவணனாகப்பட்டவன் கொண்டு வந்து சேர்த்த லிங்கமாகப்பட்டதுதான் திருக்கோஷ்டியூர் என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்னமும் அமர்ந்திருக்கு.
ராமலிங்கத்தை பெற வேண்டி யாருக்கிட்ட வரம் கேட்கிறான்? சிவனிட்ட வரம் கேட்கின்ற பொழுது ராவணா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறார். ஐயா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் எனக்கு வேணும், கொடுங்கண்ணே. தந்தேன்னு கொடுத்துட்டாரு. அப்பதான் ஒரு நிபந்தனை சொல்றாரு, நான் தந்தது பெரிதல்ல, இதை உன்னுடைய நாடு இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாண்டா மிக பெரிதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க சொன்ன பதில் உண்மை. திருப்பிக்கிட்டு ஏன் அதை சொல்றானேன்னு சொல்ல வேணா, இதுக்கு ஒரு சூச்சம் இருக்கு, அதுக்காக சொல்ல வரேன். எனக்கு கேட்ட கேள்விக்கு 1008 லிங்கத்திலே ராவணன் நிறுவிய லிங்கம் அந்த பூமியிலே உண்டு. கேட்கின்ற பொழுது எப்பா மானுட பிறப்பு நீ 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்கணும்னா இது இயல்பு. ஆனால் கையில் வச்சிருக்க சிறுநீர் கழிக்கணும்னா கீழே வச்சீங்கன்னா எடுக்க முடியாது. நேரம் எங்க போய் பிரதிஷ்டை பண்ணணும்? இலங்கையிலே உன்னுடைய அரண்மனைக்கு அருகாமல வச்சு பிரதிஷ்டை பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். வாங்கிட்டு வருகின்ற பொழுது இந்த லிங்கத்தை ராவணன் கொண்டு போன அப்படின்னா ராவண ஒரு ஆட்டு ஆட்டிடுறான், சிவனையே திருப்பி எதிர்ப்பான் அப்படின்னு விநாயகனை கூப்பிடுறாரு. எப்பா வரம் கேட்டா லிங்கத்தை கொடுத்துட்டேன், இதை அவன் நாடு போறதுக்கு முன்னால தடுக்கணும், வழி இல்லை, அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு விநாயகர்கிட்ட சொல்றாரு. இவன் வருகின்ற வழியில விநாயகரே ஒரு ஆடு வைக்கிற சிறுவனா அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்க, சிறுநீர் கழிக்கணும், வேற வழி இல்லை, கீழே வச்சா எடுக்க முடியாது. எப்பா இங்க வா, இதை வச்சுக்க, நான் சிறுநீர் கழிச்சுட்டு வந்துடுறேன். அப்பதான் விநாயகர் ஒரு நிபந்தனை சொன்னாரு, அற்புதமா சொன்னேன் இந்த கதைக்குள்ள. ஐயா நான் 3 முறை கூப்பிடுவேன், அதுக்குள்ள நீங்க வந்துடணும், வரலைன்னா நான் லிங்கத்தை வச்சுட்டு போயிருவேன், எனக்கு வேலை கிடக்கு, நான் ஓ வேலைக்கு வரல, என் சொந்த வேலைக்கு வந்திருக்கேன், ஆடு ஊர் அந்த பக்கம் போயிடும், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது நீ என்னையா 3 தடவை கூப்பிடுறது, நீ ஒரு தடவை கூப்பிடுறதுக்குள்ளே வந்துருவேன். அப்ப விநாயகருடைய லீலை வர்ண பகவானை உட்கொண்டு சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருக்கேன், வர முடியல. ஒரு தடவை கூப்பிட்டா, 2 தடவை கூப்பிட்டா, 3வது தடவை கூப்பிட்டா, வரல. ஆக வைத்த இடம்தான் அற்புதமான ஒரு லிங்கம் உருவான இடம், மிக பெருமை அருமை. ஆக இருப்பினும் கூட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. இருப்பினும் கூட 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூ இங்க என்ன பூமா? குறிஞ்சி பூவாகப்பட்டது சாமி. ஏன் 12 வருடத்துக்கு தான் பூக்கணுமா? இதுக்கு என்ன தன்மை? யார் கொடுத்த சாபம்? கண்ணுவ மகரிஷி கொடுத்த சாபம். கண்ணுவ மகரிஷி தவத்துக்கு வர்றாரு வேலுமலை சாரலுக்கு. தவத்துக்கு வருகின்ற பொழுது 12 வருடம் முடியல, 9 வருடம் முடிந்து 10வது வருடம் தொடங்கியது. 12 வருடம் முடிக்கணும். குறிஞ்சி மலர் அங்கிருந்து பூக்குது. பூத்த மாத்திரத்திலே அந்த நறுமணம் மூக்கை துளைத்தது. இந்த குறிஞ்சி மலருக்கு என்ன தெரியுமா தன்மை? சுவாசிச்ச உடனே மோகத்தை உண்டு பண்ணும், காமத்தை உண்டு பண்ணும். அப்ப தவம் கலைக்கப்படுகின்றது. அப்பதான் சாபம் கொடுக்கிறாரு கண்ணுவ மகரிஷி. எப்படி தெரியுமா கொடுத்தாரு? 12 வருடம் நான் தவம் செய்து முடிச்சுட்டு போறதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருடத்திற்கு இடையில இந்த குறிஞ்சி மலர் இங்கே பூக்கவே கூடாது, நீ பூத்தா எனக்கு தவம் தடையா இருக்கு. அப்ப அவர் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் தான் 12 வருடத்திற்கு ஒரு முறை ஆக இந்த குறிஞ்சி பூ இங்கே பூத்திருக்கின்றது. கையிலே கவன் அற்புதமாக வைத்திருக்கின்றன. என்ன என்னங்க இல்ல என்ன என்னன்னா என்ன இல்ல, அதாவது அழகான ஒரு விஷயத்தை கேட்டீங்க. சரி, ராவணனால உருவாக்கப்பட்ட லிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான விளக்கத்தை நான் சொன்னேனா? சரி. ஆக லிங்கத்தை பத்தி கேட்டீங்க இல்லையா? அதே போல ஒரு லிங்கமாகப்பட்டத சுருட்டி கட்டுற அளவுக்கு, அந்த லிங்கத்தையே சுருட்டி கட்டுற அளவுக்கு அந்த லிங்கத்துல ரோமமாகப்பட்டது வளர்ந்திருக்கு. ஒரு லிங்கத்துல முடி முளைச்சிருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ரோமம் அப்படின்னாலே முடிதானே. இந்த முடியாகப்பட்டது லிங்கத்துல வளர்ந்திருக்குது. அந்த லிங்கம் அந்த முடியாகப்பட்டதை சுத்தி அவ்வளவு அளவுக்கு கட்டலாம், அவ்வளவு அளவுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. அது எந்த இடத்துல அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை கேட்டிருக்கேன். அது ஒரு பக்கத்து இருந்தாலும் வண்டி வழியை கேட்டீங்க இல்லையா? அதனாலேயே என நிலைத்தான் உணர்ந்த சுவாமி சுவாமி நாடு மலைநாடு என்பார் பூமி. அற்புதமாக மறுப்பு பாடல்களை கொடுத்தீர்கள். நீங்க ஒரு கேள்வி ஒண்ணு வச்சீங்களே, இந்த 1008 லிங்கத்துல அது ஒரு லிங்கம் எப்படி வந்தது புதுசு, உழுதது தரிசுன்னு நான் நினைச்சேன். அகல உழுவதை விட ஆழ உழுகணும்னு எனக்கு கத்துக் கொடுக்குறப்ப பாருங்களேன், எல்லா ஊர்லயும்
கல்லுல தான் லிங்கம் இருக்கும். கல்லுல விதை முளைக்காது. கல்லுல கொஞ்சோண்டு மண்ணு கிடந்தா அதுல விதை முளைக்கும். மண் இல்லாமல் தாவரமே முளைக்காது. இதுல தலைமுடி எப்படி முளைக்கும்? இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, அள்ளி முடிகிற அளவுக்கு சிவலிங்கத்திலே ஒரு ஊர்ல முடி முளைச்சு தொங்குது சிவனுக்குன்னு சொல்றேன். எந்த ஊர்ல ஏன் அப்படி முளைக்கணும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, காரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஆண்டாரி விஜய ரகுநாத தொண்டைமான் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது திருநலக்குன்றம்னு ஒரு ஊர். இன்னைக்கு அதுக்கு வேற பேர் வந்துருச்சு, திருநலக்குன்றம்னு பேரு. அந்த ஊர்ல சிவ ஆலயத்தை கட்டுகின்றார். கட்டி தினந்தோறும் என்ன செய்வாரு, அந்த பூசாரி அர்ச்சகரு அந்த நேரா போய் விஜய ரகுநாத தொண்டைமான் கேட்பாரு, ஐயா நான் பூஜைகள் செய்யணும், அரண்மனையில இருந்து அந்த சிவனுக்காக உண்டான நகைகளை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அப்ப கொடுக்குறாங்க. நேர போவாரு, அபிஷேக ஆதாரங்கள் விற்பாரு, திருப்பி கலட்டுவாரு, ஒரு பையில போட்டு கொண்டாந்து எண்ணிக்கையோடு கொடுக்கணும். மன்னரு மந்திரியாரு இவர் 2 பேருக்கு முன்னால இத்தனை நகை கொண்டு போனேன், இத்தனை நகை இருக்கு அப்படின்னு திருப்பி கொடுக்கணும். அப்ப இந்த நிலை தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றாரு, சிவனுக்காக நகையை வாங்கிட்டு போறாரு. வர்ற வழியில பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. வீடு போற வழியிலான இருக்கு, சாப்பிட்டு போயிருவேன்னு பசி எடுக்குது. நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நகைய ஒரு இடத்துல வச்சாச்சு, மனைவிய சாதம் போட சொல்லியாச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த அம்மா என்ன பண்ணுது, அவருடைய மனைவி, அர்ச்சகருடைய மனைவி பைய திறந்து பார்க்குது. நகை இருக்கு. நகையை பார்த்த உடனே பெண்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். அந்த நகையை தான் கழுத்துல எடுத்து போடுறான். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்கிறான். திருப்பி கணவர் பார்த்தா நம்மளை திட்டுவாரேன்னு கலட்டாவே வேகமா கலட்டுகின்ற பொழுது அவளுடைய முடி ஒரு நகையில சிக்கிருச்சு. போட்டு கலட்டுகின்ற பொழுது அர்ச்சகர் மனைவியுடைய தலைமுடி ஒரு நகையில சிக்கிருச்சு. கலட்டா அவசரமா வச்சாச்சு. அர்ச்சகரின் சாப்பிட்டாச்சு. பைய எடுத்துட்டு நேரா போறாரு. மன்னா நகையை கணக்கு பண்ணிக்கங்க, நான் வீட்டுக்கு போகணும், பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப நகையை ஒண்ணுன்னா எடுத்து வைக்கிறாரு. அப்பதான் மன்னர் பாக்குறாரு, ஏண்டா உனக்கு தலையில குடுமி இருக்கு, இந்த இங்கேயும் முடி இருக்கு, சிவனுக்கு போட்டது போக நீயும் போட்டு அழகு பாக்குறியான்னு கேட்கிறாரு. ஓ முடி மாதிரி இருக்கடா இவ்வளவு நீளமா, இது எப்படி வந்துச்சு? அப்பதான் பாக்குறாங்க தன் மனைவி செய்த தவறுக்காக நம்மளுடைய தலையை துண்டிக்க போறானே விஜய ரகுநாத தொண்டைமான் எப்படி தப்புறதுன்னு பாக்குறாரு. அப்பதான் பாருங்க, ஒரு பொய்ய சொல்ற மன்னா, அள்ளி முடிகிற அளவுக்கு சிவனுக்கே ரோமம் முளைச்சுக்கிட்டே இருக்கு. அவர் தலையில போட்டு கலட்டினே அந்த ரோமத்துல ஒரு முடிதான் இது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றாரு. நேத்து வந்து சாமி முட வந்தேன், வெறும் லிங்கமாத்தா இருந்துச்சு. ஒரு நாளைக்குள்ளாக எப்படி அள்ளி முடிகிற அளவுக்கு ரோமம் முளைக்கும்? யாருக்கு நீ காது குத்துற? நாளைக்கு அதிகாலையில முதல் கால பூஜையில நானும் மந்திரியாரு குதிரை எடுத்துக்கிட்டு வருவோம். நீ நேர வீட்டுல இருந்து கோவிலுக்கு வந்துரு, கதவை திறக்கிற, லிங்கத்துல முடிவு இல்லைன்னா உன்னுடைய கழுத்தை வெட்டி வேண்டாங்க. அப்பதான் நைட்டோட நைட்டா வேண்டாரு, இறைவா அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என் மனைவி ஒரு தவறை செய்து விட்டார், என் சிரசை கொய்து விட போகின்றார் மன்னர், என்னை காப்பாற்று, உனக்காக வருடம் முழுவதும் தொண்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பக்தனை காப்பாற்றுவாயாக அப்படின்னு இரவு முழுவதும் வேண்டிக்கிட்டே கிடக்கிறாரு. அதிகாலையில பாருங்க, தன் பக்தனை காப்பாற்றுவதற்காக மன்னர் திறந்து பார்க்கிறார் கதவை. அள்ளி முடிகிற அளவுக்கு அங்க ரோமம் இருந்துச்சு. எந்த ஊர் தெரியுமா? அதனாலதான் அள்ளி முடிகிற அளவுக்கு குடுமி அளவில் இருந்ததாலே புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலை என்ற பெயர் சூட்ட காரணமாக இருந்தது. அந்த தெய்வத்துக்கு பேரு குடுமிநாதர்னு பேரு. அப்ப குடுமியான் மலை எப்படி உருவாச்சு, எப்ப குடுமியான் மலைன்னு பேர் வந்துச்சு? அள்ளி முடிகிற அளவுக்கு பக்தனுக்காக ரோமம் முளைத்ததற்கு பிறகுதான் குடுமியான் மலை. அதுக்கு முன்னால திருநலக்குன்றம்னு பேரு. நீங்க கேட்டது அள்ளி முடிகிற அளவுக்கு ரோமம் இங்க வந்துச்சு, அங்கதான் வந்துச்சு. தந்தை பேர் என்னமா? நம்பி சுவாமி. தாய் பெயர் நங்கை மோகினி. வள்ளி. வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. பெண்களுக்கு உண்டான பருவங்கள் 7 பருவம். என்னென்ன பருவம்? பேதை பெருமை மங்கை மடமை அறிவை தெளிவை பேரிளம்பன். அடைந்திருக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்துக்கு வயது 13 வயது. அப்ப பருவமடைந்த பெண்மகள் தான் வரணும். ஆமா. பருவமடையாத பெண்மகளை பருவமடைய செய்தது மகாபாரதத்துல யார் தெரியுமா? பராசர முனிவர் பச்சகந்தி அடைய செய்தார். அவ்வளவு பெருமை இருக்கு, அருமை இருக்கு. இருவருக்கு பிறந்தவன் யார் தெரியுமா? வேத வியாசன். அந்த வேத வியாசன் வகுத்த வேதங்கள் எத்தனை? ரிக் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஆக இருப்பினும் கூட உன்னுடைய உருவத்திற்கு மருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்குமா? மாப்பிள்ளை மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா திருமணம் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி வந்த வழியை பார்த்து போகலாம்.
ஆளுல அழகே உனக்கு அவனை பிடிக்காம இருக்குமா? அப்படியா? பெருமையானவன், அருமையானவன், சொல்லுங்க பார்க்கலாம். சிறந்தவன், ஆசையிலே சிறந்தவன், வேகத்திலே சிறந்தவன், விவேகத்திலே சிறந்தவன், மகிழேறும் மன்னவனா. மகிழேறும் மன்னவனா, பால்மருகன் உண்ணவனா, அழகிட காத்திருக்கும் சின்னவனா. அந்த சூரரை அழித்திட்டு தேவரை காத்திட்ட தலைவன் மறுபடி விட வந்து ஆட்சிகள் முடித்திட்ட முருகன். நீயும் வந்திடு சமண தந்திடு, நீயும் வந்திடு சமண தந்திடு, சேர்ந்து வாழ்ந்திடு வாழ்க்கை உயர்ந்திடும். ராமணி பாபா சமதமைதாமா. பிரம்மனையே சிறையடைத்தான், பொருள் உரைத்தான், பிரம்மனையே திரையில் வைத்தான், உலகத்தையே ஒரு நொடி அந்த எருமையில் எரிகின்ற நாயகனை சேர்த்திட வேண்டும். இரண்டு உலக உண்புகளை பாடிட வேண்டும். நீ வந்திடு சம்மதம் தந்திடு, நீ வந்திடு சம்மதம் தந்திடு, என்று வந்திடு வாழ்க்கை உயர்த்திடு. அம்மா நீ வாரா கந்தர் கடமன் கார்த்தியன் சண்முகன் சரவண பவன் ஆறுமுகன் செந்தில் குமரத்தாமா உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். சம்மதம்னு சொன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கிறோம்னு சொல்றேன். வழக்கு தொடுக்காதே, மீண்டும் வழக்கு தொடுக்கக்கூடிய நிலை வரும். ஆளே அழகன், அந்த அழகுக்கு உகந்த பெண்மகள் நீ சாடிக்கேத்த மூடி மாதிரி அமைஞ்சிருக்க. சம்மதம்னு சொல்லுமா? அதான் சுவாமி, கடவுளை பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. கடவுளை மட்டும்தான் பார்க்க முடியும், அவரை கல்யாணம் பண்ணிக்கிற முடியுமா? குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ போற குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? அப்பனும் இறந்துண்ணி, ஆத்தாளோ மழை நீலி, ஒப்பரிய மாமன் உரு திருடி, சப்பை கலனன் பெரு வைத்தான். அந்த ஆறுமுகத்தானுக்கு என்ன பெருமை இருக்கு? சுடுகாட்டுல சாம்பல் அள்ளி பூசி கொண்டிருப்பவன் எனது மாமனா? தாலி நீலியாக மாறக்கூடியவள் பார்வதி. அவளை நான் அத்தை அப்படின்னு ஆசையாக கூப்பிட முடியுமா? வருகின்ற பெண்கள் எல்லாம் வேண்டாம், தாயை போல் பெண் வேண்டும் என்று புலங்கலமாக அமர்ந்திருப்பவர் யாரு? விநாயகர். அவரின் குழந்தை மச்சானா? மச்சானா தான் இருக்கணும். மானங்கிட்ட சம்பந்தம். ஒரு பண்டாரம் பரதேசியை பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. அடுத்த முறை வந்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளையா பார்த்துவாங்க. அதனால பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல. நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல. நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. காலப்போக்கு உங்களுக்கு தெரியல. நீங்க சொல்லுவதை கேட்க நான் ஆளில்லை. கல்யாணமா கல்யாணம், கேட்டுக்கிட்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கேட்டுக்கிட்ட கல்யாணம். பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல. நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பட்டாரமா பழனியில நின்றவர் தானுங்க, பொருத்தமான மாப்பிள்ளைய தேடி வந்து கூறுங்க. பண்டாரமா பழனியில நின்றவர் தானுங்க,
பழம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தான் முதுகு தனக்கு தெரியாது. அவனுக்கு ஏத்த பிறந்தவள் நீனே. ஜாடிக்கேத்த முடி அடப்புக்கேத்த துறப்பு மாறி அது நீ இன்றி அவன் இல்லை, அவனின்றி நீ இல்லை. விரும்புமா வேம்பு கூட கரும்பாக, விரும்பலை தன கரும்பு கூட வேம்பாக. மனசு வச்சா மார்க்கம் உண்டா இல்லையா?